மலையாள சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகர் பகத் ஃபாசில் அவர்கள். அவருக்கு ஒரு டிசார்டர், அந்த குறைபாடு இப்போதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி. இந்த ADHD பொதுவாக வந்து இந்த குழந்தைகளுக்கு தான் அது வரும். இவர் கிட்டத்தட்ட 42 வயசுல அது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு. இப்படி ஒரு குறைபாடு எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்து வேணும். தான் நடிக்கணுன்ற விருப்பத்தை அப்பா கிட்ட சொல்லும் பொழுது நடின்றாரு. அப்போ போய் முதல் படம் நடிக்கிறாரு. உலகத்திலே அப்படி ஒரு ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இவருக்கு என்ன ஒரு 50 வயசு இருக்குமா, இவருக்கு என்ன இது தலையில வழுக்கு தலை, இவரெல்லாம் ஹீரோவா யார் நடிக்க சொன்னது. ரஷ்மியா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான், திருமணமான புதுசில் ஒரு படம் நடிச்சுட்டு வந்து இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர முடியாது, பாத்ரூம்ல போய் சத்தம் போடுற சவுண்ட்லாம் கேட்கும், கண்ணாடி முன்னாடி நின்று வாய் விட்டு சிரிப்பார், கோவப்படுவார். ஆரம்பத்தில் எனக்குலாம் பயமாக இருந்தது. ஆறு செல்வர் அது ஒரு இன்டர்வியூ கூட பார்த்துருக்கேன். ஒரு காட்சியை வந்து ஒரு 2-3 நிமிஷம் எடுத்தவொடனே திருப்தி ஆக மாட்டார். இதை மாற்றி எடுத்தா என்ன, உதயநிதி சொல்லியிருப்பாரு ஆமண்டனில் வடிவேலு உதயநிதி தாண்டி பகத் ஃபாசில் பேசப்பட்டதற்கான காரணம் என்னன்னா அங்கே தான் அந்த இப்படி உங்களுக்கு ஒரு குறைபாடை சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்றத வந்து நீங்க மீடியா முன்னாடி எப்படி எதிர்கொள்ள போகிறார் பகத் ஃபாசில். அதுவே அவருக்கு ஒரு பெரிய அழுத்தமா மாறும். ஒரு ஆடியோ லஞ்ச் கலந்துக்கிறாரு, பிரசாத் லேபுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற 500 மீடியாக்களும் அவர் முன்னாடி வந்து நிற்கும்போது எப்படி அதுக்கு வந்து எதிர்கொள்ள போகிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். மலையாள சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட ஒரு நடிகர், மலையாள ரசிகரில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இங்கே இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமாலையும் ரசிகர்கள் அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போப்பட்ட ஒரு ஆக்டர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்களா ஏங்கிட்டு இருக்க ஒரு ஆக்டர் ரீசெண்ட் டைமில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பகத் ஃபாசில் அவர்கள். அவரை பற்றின ஒரு செய்தி இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அவர் ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருக்காரு. அங்கே அவருக்கு ஒரு டிசார்டர், அது எப்படியும் ஒரு நோய்னு சொல்ல முடியாது, எனக்கு இது வந்து இருந்தது குறைபாடு. ஒரு குறைபாடு. அந்த குறைபாடு இப்போதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி. ஸோ முதல்ல என்னோட கேள்வி என்னன்னா, பகத் ஃபாசில் யார் சார்? ஏன்னா அவருடைய பூர்வீகம் எல்லாமே வந்து மலையாளம் இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி என்ன, அண்ட் இப்போ இந்த ADHD அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடு வந்தது, அந்த இதை பற்றி. இந்த ADHD அதாவது வந்து ஹைப்பர் ஆக்டிவ், அதில் 2 விதமாக இருக்குது. வந்து பொதுவாக வந்து இந்த குழந்தைகளுக்கு தான் அது வரும். ஒரு அப்புறமா வந்து கொஞ்சம் வாலிப பருவத்தில் அதை கண்டுபிடிக்கலான்னு. இவர் கிட்டத்தட்ட 42 வயசில் அது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதை தாண்டி இப்படி ஒரு குறைபாடு எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்து வேணும். அது எந்த நடிகர்களுக்கும் இருக்காது. அது என்னென்னா, தன்னை சுற்றி பெரிய இமேஜின்ற ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஒரு சாதாரண நடிகர் கூட பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் மேக்கப் இல்லாமல் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ளே ஒரு இமேஜ், நம்ம இப்படி போயிட்டோம்னா நம்ம இமேஜ் காலி ஆகிடும், நம்மளை ரசிகர்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, இவங்களாம் ஒரு கற்பனையில் வாழற ஒரு காலகட்டத்தில் பொதுவாக மலையாள நட்சத்திரங்கள் ஒரு யதார்த்தமானவர்கள் அப்படின்னு அதுமாரி சில பேர் இருக்காங்க. வந்து எல்லாரையும் சொல்லிட முடியாது, பெரும்பான்மையானவர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் மம்முட்டி ஒரு 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 சாதாரணமான ஒரு நபராகத்தான் இங்கே சென்னையில் நடந்துக்கிற விழாக்களில் கூட கலந்துருக்காரு. 97வது வருடம் மலையாள ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்த பொழுது ரொம்ப ஆர்வமாக நான் போய் கொச்சினில் கலந்துக்கிட்டப்போ நான் பார்த்தது, அப்போ தான் பார்க்குறேன். நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அது மம்முட்டி, மோகன்லால், இன்னும் கொண்டாடப்படக்கூடிய நெடுமுடி வேணு மாதிரியான ஆட்கள் ஒரு டீ கடையில் நின்று டீயும் வந்து ஒரு சாயாவும் ஒரு பீடியும் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த விழாவுக்கு அந்த பார்வையாளர்கள், ரசிகர்கள் அவர்களை சாதாரண என்ன சட்டம் எப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தான் இதுதான் புரிஞ்சது. வந்து இவங்கள் திரையில் ஒரு நடிகர்கள், நிஜத்தில் இவர்கள் ஒரு மனிதர்கள் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி கேரளா சினிமா மாறிடுச்சு. நீங்கள் விஜய் போய் திருவனந்தபுரத்தில் வந்து கோட் படத்துக்கு நடிக்க போயிருக்காருன்னு ஒரு ஊரே திரண்டு வந்துடுச்சு. அங்கேயும் கமர்ஷியல் படங்கள், மசாலா படங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. காலமும் சூழ்நிலையும் வேறு மாதிரி ஆகிடுது. அங்கேயும் நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. பகத் ஃபாசில் எனக்கு இது மாதிரியான ஒரு குறைபாடு இருக்கிறது, அது இப்பொழுது நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை சொல்லியாச்சு. பகத் ஃபாசில் யாருடைய மகன் தெரியும்? ஃபாசில். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆரம்ப கட்ட காலத்தில் பகத் ஃபாசில்லாம் இங்கே தான் படிச்சிருந்தார். அப்புறமா கேரளாவுக்கு போயிடுறாரு. வந்து போயிட்ட பிறகு பகத் ஃபாசில் அவர் வந்து படிப்பு முடிக்கிறார், இது ஆகுது. தான் நடிக்கணுன்ற விருப்பத்தை அப்பா கிட்ட சொல்லும் பொழுது நடின்றார். அவர் வந்து நான்லாம் அறிமுகப்படுத்த மாட்டேன், நான்லாம் சிபாரிசு செய்ய மாட்டேன், நடி அப்படின்றார். இதுதான் இயல்பான ஒரு விஷயம். அப்போ போய் முதல் படம் எனக்கு மலையாளத்தில் தெரியல, நடிக்கிறாரு. உலகத்திலே அப்படி ஒரு ட்ரோல் பண்ண மாட்டாங்க அந்த படத்தை. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. அதான் மீடியாவிலேருந்து சினிமா ஆட்களே வந்து இவருக்கு என்ன ஒரு 50 வயசு இருக்குமா, இவருக்கு என்ன இது தலையில் வழுக்கு தலை, இவரெல்லாம் ஹீரோவாக யார் நடிக்க சொன்னது, இவங்க அப்பா எடுத்த படத்தை வந்து ஒரு 10 படத்தை இவர் பார்த்துருக்க வேண்டியது தானே, யார் ஃபாசில் எடுத்த படத்தை, இப்படியா அவரை போட்டு கடுமையான விமர்சனங்கள் பண்ணும்பொழுது தான்
ஃபாசில் கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ தெரியுதா வழி? சினிமா வந்து ஈஸியாக வந்து கையை பிடிச்சி கொடுத்து கொண்டு போய் விடுறது கிடையாது. நீயா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதே சமயம் நடிப்பு சாதாரண விஷயம் கிடையாது. முறைப்படி அதை படி அப்படின்ட்டு நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் அவர் போய் படிக்கிறார். படித்து வந்த பிறகு தான் அந்த ஒரு வழி கூட இருக்கலாம். ஒரு நடிப்பு ராட்சசனாக மாறுறாரு வந்து பகத் பாசில். ஒரு நடிப்பு ராட்சஸ்னா மாறிட்டாரு, இன்னைக்கு மக்கள் மனசில் இடம் பெற்றுட்டாரு. இப்படி ஒரு சூப்பரான ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஃபகத் ஃபாசில் வந்து மலையாளத்தில் மட்டும் இல்லைங்க, தமிழ்லையும் வந்து இப்போ புஷ்பா, டோலிவுட் எல்லாமே போயிட்டார். இப்படி இருக்கும்போது தான் ஒரு பொதுவெளியில் இந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம், இதை வந்து நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது பெரும்பாலும் எந்த ஒரு ஆக்டரும், அதுவும் ஃபகத் ஃபாசில் மாதிரி அந்த ஒரு ரேஞ்ச், அந்த ஒரு மார்க்கெட் பேஸ், அந்த ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற எந்த ஒரு ஆக்டருமே தனக்கு இப்படி ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே சீக்கிரட்டாக வச்சுப்பாங்க. இவர் அந்த விஷயத்தை சொன்ன அந்த விதத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாக வந்து நிறைய சினிமா ஆட்கள் நம்ம சொல்லணும் வந்து வயதான பிறகும் நான் தவறாக சொல்ல, எம்ஜிஆர் வந்து அந்த கட்டுக்கோப்பான அந்த மேக்கப்போடு தான் வெளியே வருவார். அந்த தொப்பி போடுறதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இதயக்கணிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி மேக்கப் இருக்கும், இதுவும் இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு கொள்கையாக வச்சுருந்தார். நீங்கள் சிவாஜி பார்த்தீங்கன்னா இந்த லாரி டிரைவர் ராஜா கண்ணு, இப்போ ராஜா இந்த மாதிரியான படங்கள்லாம் இவ்வளோ பெரிய தொப்பையை போட்டு பெல்ட்டை போட்டு கட்டி அப்படி குலுங்கி நின்ன இடத்துலேயே ஆடுவார். அந்த இமேஜை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த வயசில் இவர் ஹீரோவாக நடிக்கணுமான்னு கேட்குறப்ப ஆடியன்ஸை கேட்க விடாமல் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா அதுதான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 41 வயதில் ஒரு நடிகர் வந்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அதே சமயம் இந்த மாதிரியான அந்த டிசீஸ் சம்மந்தமாக என்னுடைய மருத்துவ நண்பர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது வந்து, நான் சொன்ன மாதிரி அது ஒரு குழந்தை பருவத்தில் இருந்ததுன்னா அது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மாறும். இந்த வயசில் வர்றது பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் பகத் பாசிலுக்கு அந்த சிம்டம்லாம் ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது என்னென்னா, இவர் ரொம்ப ஹைப்பராக தான் இருந்திருப்பார். என்னென்னா குறைபாடு ஏற்படும். ஸ்டக் ஆகி நின்றுடுவாங்களாம். வந்து பெரும்பாலும் அப்படியே நின்றுடுவாங்களாம். பிளாங்க் ஆகிடும். கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் இவங்க வந்து அந்த சுய நினைவுக்கு வருவார்கள் அப்படின்னு. நீங்கள் நஸ்ரியா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து நான் திருமணமான புதுசில் ஒரு படம் நடிச்சிட்டு வந்து இந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர முடியாது பகத் பாசிலால். பாத்ரூமில் போய் சத்தம் போடுற சவுண்ட்லாம் கேட்கும். ஓன்னு சத்தம் போடுற கொஞ்சம் ஆரம்பத்தில் எனக்குலாம் பயமாக இருந்தது. அப்புறம் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று வாய் விட்டு சிரிப்பார், கோவப்படுவார். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இதுவான பிறகு, ஏன்னா நஸ்ரியாவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால புரிஞ்சுக்கிட்டு வருது. நீங்கள் எப்படி வாசலில் செருப்பை கழட்டிட்டு வரீங்களோ அதே மாதிரி அந்த கேரக்டரையும் வெளியே நீங்கள் கழட்டிட்டு வாங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு ஏதோ கிண்டலாக இதுவாக பேசியிருக்காங்க. வந்து இவரும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு, முடியலைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. இது என்ன காரணம்? இந்த குறைபாடு தான் காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த ஏடிஹெச்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடும் தாண்டி இது சின்ன குழந்தைகளுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபகத் ஃபாசில் கிட்டத்தட்ட அந்த ஒரு யங் ஏஜ் எல்லாம் தாண்டி ஒரு அடல்ட் அந்த ஒரு இதில் இருந்துட்டார். இப்போது இது வந்து அவருடைய சினிமா கெரியருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக மாறுமா சார்? அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய பாசிட்டிவாக மாறும். எப்படி சொல்கிறேன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை கூட வெளியே காட்டிக்காமல், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு இப்போ ஒரு ஹீரோவுக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் கண்ணாடி போட்டால் தாங்க படிக்க தெரியும். அப்போ வந்து இந்த கான்டாக்ட் லென்ஸ்லாம் இல்லாத காலகட்டத்தில் அவர் தனியாக போய் கண்ணாடி போய் டைலாக் பேப்பர் உள்ளே போய் படிச்சுட்டு வந்து அப்புறமா வந்து உள்ளே தெரியாமல் மடித்து வச்சுப்பார். என்னென்னா அவர் கண்ணாடி போட்டுன்னு படிக்கிறத வந்து கண்ணு தெரியலையோன்னு எங்கேயாவது சொல்லிவிடுவாங்கன்னு. இது ஒரு குறைபாடு. பார்வைத்திறன் இல்லை அந்த வெண்திரை ஏற்படுறதுலாம் ஒரு குறைபாடு. இது வந்து 90 காலகட்டத்தில் ஒரு ஹீரோ பண்ணிக்கிட்டு இருந்தது. வந்து இப்படி ஒரு இமேஜில் இருக்கும்பொழுது, இப்படி ஒரு இமேஜை நடிகர்கள் காப்பாற்றும் பொழுது, நான் இப்படி தாயான்னு சொல்கிற ஒரு ஹீரோவை வந்து நிஜ ஹீரோவாக தான் பார்ப்பார்கள். வந்து இதுதாங்க நான் அப்படின்னு. அதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா மேபி அவருக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அந்த குறைபாடு இருந்திருக்கலாம். அதை கவனிக்காமல் விட்டுருக்கலாம். வந்து இல்லைன்னா இப்போ வந்து நிறைய படங்கள் நடிக்க இப்போ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் எப்படின்னா ஒரு கேரக்டருக்குள்ளே ஊடுருவி போகக்கூடியவர்கள் தமிழ்லேயே இருந்திருக்காங்க. இது என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெளி அழுத்தம் இல்லாத ஒரு கலைஞன் மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாருக்கும் வாய்க்குமான்னு தெரியாது. அது இல்லாத பொழுது தான் இந்த அழுத்தம், பர்சனல் பிரச்சனைகள் இதெல்லாம் சேரும்பொழுது தான் ரெண்டும் வந்து கொலாப்ஸ் ஆகும். வந்து நடிப்பு இதுன்னு சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்டு வந்து வேறு மாதிரியாக மாறிடும். வந்து நீங்கள் இவருக்கு வந்து அந்த குறைபாடு இருக்குன்னு அப்பனா ஒத்துக்கிட்டார். வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொல்ல வரல. ஆனால் ரகுவரன் இது மாதிரியான ஒரு ஹைப்பராக இருந்திருக்கார். வந்து அப்புறம் ஒரு கேரக்டராக ஆகிட்டார்னா அந்த கேரக்டரோடே வாழ்ந்தக்கூடியது. நம்ம சேனல்லே கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மலையாள படத்தில் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாராக, அதுவும் பெரிய அங்கி போட்டுக்கிட்டு
பெரிய சிலுவை போட்டு நடிச்சிருக்காரு. நடித்து முடித்த உடனே பேக்கப் சொல்லியாச்சு, இன்னையோட முடியுது, நீங்கள் வந்து கிளம்பலான்னு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸில் ஏற போகிறவர் அப்படியே நடந்து வராரு. காஸ்டியூம் அசிஸ்டண்ட்டு பின்னாடியே மெதுவாக வரான். ஏன்னா அந்த காஸ்டியூம் அவங்ககிட்ட கழட்டி கொடுக்கணும். காஸ்டியூம் கழட்டல அவர். அவர் பாட்டு அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டார். அந்த பாதிரியாக வேறு நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த டைரக்டரும் அசோசியேட் டைரக்டரும், ஏன்னா ரகுவரன் டென்ஷனாக ஆகிடான்னு தெரியும். ஏன் மலையாளத்துக்கு ஒன்றும் இரு வெயிட் பண்ணு எங்கே மெட்ராஸ் தான், சென்னைக்கு தானே மெட்ராஸ் தானே போகிறாரு. அங்கேருந்து கூட அவன் மேனேஜர்கிட்ட சொல்லி நம்ம கொரியரில் வர வச்சலான்ட்டு சொல்லி நிறுத்துகிறாங்க. அப்படியே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் ஏறுறாரு, உட்கார்றாரு. திரும்ப இங்கே வந்து இறங்கும் பொழுது சென்ட்ரலில் அப்படியே வராரு. அவருடைய மேனேஜர் கிரி அதை பார்க்குறாரு. அதன் பிறகு தான் அவருக்கு தெரியுது, ஓ ஆமாம் அப்படியே வந்துட்டேன் இல்லை நான் அப்படின்னு. அதாவது அந்த கேரக்டர் வந்து அப்படி அவங்களுடைய உடல் உள்ளம் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே உள்ளுக்குள்ளே அது அதுதான் ஆகச்சிறந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்கிறது. வந்து அது மாதிரியான ஒரு இடத்துல தான் நான் வந்து பகத் பாசியில் பார்க்குறேன் நான். ஃபகத் ஃபாசில் வந்து இப்படி ஒரு கேரக்டராக மாறி, அதாவது அந்த ஆக்டிங்கும் தாண்டி அதில் வாழ்வார் அப்படிங்கிறத வந்து அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்து ரசித்தோம். பட் இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த ADHD அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடுனால அதுக்கு பின்னாடி பல ரீசன் சொல்கிறாங்க சார். அதாவது ரொம்ப ஹைப்பர் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு. ஃபகத் ஃபாசில திரையில தான் நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹைப்பரான ஆள் தாங்க சார் ஆள் இருக்காங்க. இல்லை இருக்கார் செட்டில் வந்து. நீங்கள் மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூ கூட பார்த்துருக்கலாம். அது ஒரு ஒரு காட்சியை வந்து 2-3 தடவை எடுத்தவொடனே திருப்தி ஆக மாட்டார் அவர். நல்லா கவனிச்சு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, இதை மாற்றி எடுத்தா என்ன, உதயநிதி சொல்லியிருப்பார். டைரக்டர் அவருக்கே ஓகேவா இருந்தாலும், ஆமாம் ஓகேவா இருந்தாலும் இது இவர் வந்து இல்லை இது கரெக்டாக இல்லை, இது மாற்றி எடுக்கணுவார். அவர் என்ன பண்ணுவார், உதயநிதி ஐயோ காம்பினேஷன் 2 பேர் காம்பினேஷனில் நான் பயங்கரமாக அலறி இருக்கிறேன், எத்தனை ரீடேக் வாங்க போகிறேன்னோ தெரியல, எத்தனை முறை எடுக்க சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு. இங்கே அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாமன்னனில் நீங்கள் வடிவேலு உதயநிதி தாண்டி பகத் பாசில் பேசப்பட்டதற்கான காரணம் என்னென்னா அங்கே தான் அந்த கலைஞர். அது அவங்க வந்து உதயநிதி ஆகட்டும் மாரி செல்வராஜ் பெருமையாக தான் சொன்னாங்க. அவர் வந்து இதுவாக சொல்லலை. வந்து ஒரு நடிகர் அவருக்கு திருப்தி வரல, அது வேணும்னே அவர் எடுக்க சொல்ல. ஆக்சுவலாக வந்து நடிகர்கள் வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் விட்டுருங்க பண்ணுவாங்க. வந்து போதும் என் ஒடியா நீ ஏன் ரீடேக் எடுக்கிற அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இவர் எடுங்க அது சரியாக வரல, இந்த ஆங்கிளில் எடுங்க, இன்னும் ஒரு 2-3 இதுவில் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் வந்து அதுதான் சினிமாவை அந்த புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், சினிமாவை தன்னுடன் ஒரு விஷயமாக கலந்துக்கிட்ட ஒரு காரணம் தான் பகத் பாசில். ஸோ இறுதியாக ஒரு நடிகர் தனக்கு இப்படி ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவெளியில் சொல்கிறாரு. அது இன்னைக்கு தீயாக அப்படி பரவுது. ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு தெரியும். மீடியா இன்றைக்கி எப்படி இயங்கிட்டு இருக்கு, அது இப்போ இருக்க சோஷியல் மீடியா எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா பல தரப்புலேருந்தும் இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சோகத்தை கொடுக்கும். இண்டஸ்ட்ரியிலேருந்து நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ மாரி செல்வராஜ் அவரே அந்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி இவரை வச்சு தயாரிக்கணும்னு நினைக்கிற நிறைய படங்கள் அந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து இல்லை டைரக்டரே ஓகே சொன்னாலும் இவர் வந்து இன்னொரு டேக் சொல்லுவாங்க, ஸோ ஒரு படத்தில் கமிட் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்ல, அப்படி ஏதாவது யோசிச்சிருப்பாரா சார், இல்லை எதனால் வந்து அப்படி சொன்னாங்க? இல்லை நீங்கள் சொல்கிறது ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட். வந்து உண்மையாகவே வந்து இவங்க வந்து அவங்க மற்ற நடிகர்கள் வந்து இவரை இப்போ புக் பண்ணலாமா வேணாம் வந்து அது வேறு விஷயம். வந்து இப்போ நீங்கள் போகிற இடமெல்லாம் மைக்கு வந்து நீட்டுற ஒரு இதுவாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் செல்ஃபோனே வந்து கேமராவாக ஆகிடுச்சு. வந்து நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டாங்க. இப்படி உங்களுக்கு ஒரு குறைபாடை சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் மீடியா முன்னாடி எப்படி எதிர்கொள்ள போகிறார் பகத் பாசில், அதுவே அவருக்கு ஒரு பெரிய அழுத்தமாக மாறும். வந்து இப்போ தமிழ்லேயே நடிக்கிறாரு, ஒரு ஆடியோ லஞ்ச் கலந்துக்கிறாரு, பிரசாத் லேபுக்கு வராருன்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற 500 மீடியாக்களும் கிட்டத்தட்ட ஒரு 1000 மைக்குகளும் அவர் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எப்படி அதுக்கு வந்து எதிர்கொள்ள போகிறார்? இங்கே மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு லாங்குவேஜாக போகும்பொழுது இந்த கேள்வி வைக்கப்படும். அந்த குறைபாடு இருக்கும்போது அது ஒரு குறைபாடாகவே தான் அவர், அதாவது ஒரு ஆக்டரையும் தாண்டி பாவமாக ஒரு அந்த கில்ட்டி ஃபீலிங்கோட தானே சார் பார்ப்பாங்க. இல்லை அது கில்ட்டி ஃபீலிங்கோட பார்க்க வேண்டிய இதுவும் கிடையாது. வந்து அது ஓப்பனாக சொல்லிட்டு பிறகு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன்னா அது சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய மருத்துவர்கள் பேட்டிலாம் கூட சோஷியல் மீடியாலேயும் சேனலில் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் மீறி பகத் பாசிலிடம் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வைக்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதிலை அவர் எப்படி எதிர்கொள்வார்? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எரிச்சல் ஆகிடும் இல்லைங்களா? ஒரு எரிச்சல் ஆகாமல் இருந்துட்டாருன்னா உண்மையிலே கெட்டிக்கார நடிகர்னு அர்த்தம் அவர் வந்து. எனிவேஸ் அவர் எப்படியோ சொல்லிட்டாரு. ரசிகர்கள் ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலுமே அவருடைய திரைப்பயணத்துக்கு இந்த இப்போ இருக்கிற இந்த குறைபாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எகெயின்ஸ்ட் ஒரு டூலாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் அவரை பற்றியும் ஃபாசில் சார் பற்றியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.